அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே, அல்லாஹுடைய அன்பும் அருளும் எம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுடைய கிருபையினால், அவனது அளப்பரிய நாட்டத்தினால் அல்லாஹுடைய இல்லமான இந்த மதரசாவில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் அல்லாஹு தஆலா நமக்காக தயார் செய்து வைத்துள்ள அந்த உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்ப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால் ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்மளுடைய எதிர்காலத்திற்கும் தேவையான பல பயனுள்ள விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில இன்னைக்கு பல உபதேசங்களை நம்ம கேட்க போறோம். எந்த உபதேசம், எதை பத்தி நம்ம நசீஹத் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹுடைய கிருபையினால் உங்களுக்கு இப்ப ஸ்கூல் ஓபன் ஆயிடுச்சு. ஸ்கூல் சீசன்ல நீங்க இருக்கீங்க. ஒவ்வொருத்தவங்களும் அதுக்கடுத்த வகுப்புக்கு நீங்க என்ன செய்றீங்க, முன்னேறி போய்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு சில பேர் ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர், அதாவது வேற ஸ்கூலுக்கு நீங்க அப்படியே இடம்பெயர்ந்து போறீங்க. இப்படி பல ஸ்கூல் ஓபன்ல இருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பயனுள்ள சில நசீஹத்தை பண்ண போறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்க ஸ்கூலுக்கு எப்படி தயாராகணும், அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் செய்யணும், ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், அதனுடைய முடிவு ஸ்கூல் முடிஞ்சிருச்சுன்னா வீட்டுல என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல உபதேசங்களை நம்ம செய்ய போறோம். இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில கவனிங்க. கவனிக்கிறது மட்டும் கிடையாது, கண்டிப்பா இதை எடுத்து நடக்கணும்ட்டு நியத்து வச்சுக்கிறோம். சரிங்களா? என்னென்ன விஷயத்த நம்ம கேட்கிறோமோ, ஏன்னா ரொம்ப முக்கியமாயிடுச்சு இந்த உலகத்துல. உலக கல்வி, மார்க்க கல்வி அப்படின்ட்டு பிரிக்கிறத விட பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம பார்க்க போறோம். அதனால ஸ்கூல் படிப்பு, அதாவது உலக கல்வியும் கூட உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இந்த உலகத்துல அமையணும். அது அமையறதுக்கு சில விஷயங்கள், சில நல்ல உபதேசங்களை கேட்டு அதன்படி நடக்கக்கூடியவங்களா இருக்கணும். சரிங்களா? சரி, இப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஸ்கூலுக்கு நம்ம புறப்பட போறோம். அதுக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை மணிக்கு எந்திக்கணும்? 7 மணிக்கு எந்திக்கணும்னா வெளுத்துருவேன். ஆமா, 5 மணிக்கு எழுந்திருக்கணும். இப்ப நீங்க இப்படி எடுத்துக்கோங்களேன், நீங்க எக்ஸாம் டைம் நீங்க 7 மணிக்கு எந்திப்பீங்களாடா? இல்ல காலையில சுபுக்கு அப்பதான் பாத்தீங்கன்னா தக்குவா தரைய தட்டும். எழுந்து அப்படியே ஒது செஞ்சு தொழுது விழுந்து அழுது புரண்டு நம்ம என்ன செய்வோம், ஏன்னா எக்ஸாமுக்கு அப்பதான் அல்லாஹ் இருக்கான் எக்ஸாமு அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்வோம், அந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்வோம். அதெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி செய்யவே கூடாது. எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் இருக்கிறான். அப்படிதானம்மா? தினமும் நமக்கு அல்லாஹுடைய ஞாபகம் வரணும், அல்லாஹுடைய உதவி எப்பயுமே நமக்கு இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதனால நீங்க ஸ்கூலுக்கு எழுந்துறதுக்கு 7 மணிக்கெல்லாம் எழக்கூடாது. சரியா நம்ம என்ன செஞ்சிடணும், இன்ஷா அல்லாஹ் 5 மணிக்கு எழுந்துடணும். சுபுஹுடைய நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த உம்மத்தினர்களுக்குன்னா நமக்கு தான் பரக்கத்தான நேரமா. அப்பதான் அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய உதவி, அல்லாஹுடைய பாதுகாப்பு எல்லாமே அந்த நேரத்துலதான் இறங்கும். சரிங்களா? அது மட்டுமல்ல, அந்த சுபுஹுடைய ஃபஜ்ருடைய நேரத்துலதான் மலக்குமார்கள், வானவர்கள் ஷிஃப்ட் மாறுவாங்களாம். உங்களுக்கு புரியுதா? எப்படின்னா, ரெண்டு வானவர்கள் இருப்பாங்க, நமக்குன்ட்டு நியமிக்கப்பட்ட வானவர்கள் இருப்பாங்க. என்ன செய்வாங்கன்னா, ஃபஜ்ரு அஸ்ரு அவங்களுக்கு வேலை என்னன்னா, ஃபஜ்ர்ல 2 வானவர்கள் வருவாங்க. அப்புறம் ஃபஜ்ர்ல வந்தவங்க அஸ்ர்ல மேல போயிடுவாங்க, அல்லாஹ் இடத்துல போயிடுவாங்க. மறுபடியும் அஸ்ர்ல 2 வானவர்கள் இறங்குவாங்க. அப்படி ஷிஃப்ட் மாறக்கூடிய நேரம் தான் ஃபஜ்ரும் அஸ்ரும். அந்த நேரத்துல நாம என்ன துவா செய்யறோமோ, இல்ல எந்த நிலையில நம்ம இருக்கிறோமோ, தூங்கிட்டு இருக்கிறோம் சில பேரு, இல்ல முழிச்சிட்டு, சில பேர் எழுந்தும் ஏதோ ஒரு வேலையை செஞ்சு தொழுகாம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், இல்ல வேற ஏதாவது விளையாண்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ்விடத்துல அந்த மலக்குமார்கள், அல்லாஹு தஆலா மலக்குமார்கள் இடத்துல கேட்பானா, என்னுடைய அடியார்களை எந்த நிலையில நீங்க விட்டுட்டு வந்தீங்க? ஃபஜ்ருடைய நேரத்துல அல்லாஹ் கேட்பானா மலக்குமார்கள் இடத்துல, எந்த நிலையில விட்டுட்டு வந்தீங்க? இல்ல யா அல்லாஹ், கொரட்டை விட்டு நல்லா தூங்குறான் யா அல்லாஹ், அவன் என்ன செய்யல, எழுகல எழல, உன்னை நினைச்சு தொழல, அவன் சாட்டுக்கு ஏதோ இறைவனே இல்ல, இறைவனுடைய நினைப்பே இல்லாத மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கான்னு சொல்றது நமக்கு விருப்பமா? அல்லாஹ்வே உன்னை நினைச்சு காலையில எழுந்து அந்த குளிரான நேரத்திலையும்
தூக்கம் அப்படியே கண்ணை சொருவக்கூடிய அந்த நேரத்திலையும் கண் விழிச்சு ஒது செஞ்சு உனக்காக முசல்லா விரித்து அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டி உனக்காக தொழுது உன்னிடத்துல தௌபா செஞ்சு உனக்காக குர்ஆன் ஓதி இந்த நிலையில தான் உன்னுடைய அடியார்களை நாங்க விட்டுட்டு வந்தோம். இந்த வார்த்தை நமக்கு பொருத்தமானதா விருப்பமானதா? நீங்களே யோசிச்சு பார்க்கணும். அதனால சுபுகுடைய நேரம் வரக்கத்தான நேரம், மலக்குமார்கள் ஷிஃப்ட் மாறக்கூடிய நேரம். அது மட்டும் அல்லப்பா, அன்னைக்கு அங்க சுபுகுக்கு நீங்க தொழாம நீங்க ஸ்கூலுக்கு போனீங்கன்னு நினைச்சுக்கோ, நீங்க இதெல்லாம் நீங்க கவுண்ட் பண்ணி வைங்க. உங்களுடைய சுபுக்கு தொழாம ஃபஜ்ர் தொழாம நீங்க ஸ்கூலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா மிஸ்ஸிட்ட திட்டு வாங்குவீங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, அதாவது திட்டு வாங்கினா இது ஒரு இதுவா எடுத்துக்க கூடாது. இதெல்லாம் நடக்கும். ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் ஃபஜ்ர் தொழாத நாளும் நல்லா இருக்கும். ஏன்னா அது ஒரு ஷைத்தானுடைய ஊசலாட்டம். ஃபஜ்ர் தொழலனாலும் இவ சாட்டுக்கு நல்லா சந்தோஷமா தான் இருப்ப அப்படின்னு என்ன செய்வான், ஷைத்தான் ஊசலாட்டம் பண்ணுவான். கண்டிப்பா டீச்சர்ஸ்ட திட்டு வாங்குவீங்க, ஹோம்ஒர்க் சரியா எழுதாம போயிருவீங்க. இதெல்லாம் சாபமா, அதாவது ரொம்ப இதுவா சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், யதார்த்தத்தை நான் சொல்றேன் சரிங்களா. ஹோம்ஒர்க் சரியா எழுதாம போயிருவோம், இல்லைன்னா அந்த மிஸ் டீச்சர்ஸ் நடத்துறது எதுவுமே சரியா புரியாம ஆயிடும், இல்ல ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ள சண்டை வந்துடும். இப்படின்ட்டு பல இடைஞ்சல்கள் நமக்கு ஏற்படும். நல்லா பாதுகாக்கணும். நல்ல முறையில ஃபஜ்ர காலையில 5 மணிக்கு எழுந்து ஒது செஞ்சு நம்ம தொழுது இறைவனிடத்துல துவா செஞ்சு நம்ம கிளம்பணும் அப்படின்னா அல்லாஹு தஆலா அந்த நேரத்துல அவ்வளவு பரக்கத்தை கொடுக்குறான். நீங்க படிச்சது சில நேரம் எப்படி உதவி வந்துரும் தெரியுமா? அல்லாஹுடைய உதவி. நம்ம படிக்காம இருந்தா கூட டீச்சர்ஸ் நம்ம என்ன செஞ்சிருவோம், தப்பிச்சிடலாம் ஈஸியா. அதுக்காக படிக்காம போயிடணுங்கிறது இல்ல, அல்ல ஒரு இதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். அதனால இன்ஷால்லா வரக்கூடிய ஆபத்துகள்ல இருந்து அல்லாஹு தஆலா நமக்கு பாதுகாத்து அன்றைய நாள் முழுக்கும் நமக்கு பிரத்யேகமா அல்லாஹ் 2 மலக்குமார்களை கொடுக்குறான். எதுக்கு கொடுக்குறான் தெரியுமா? நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா, என்ன ஆபத்து வரும், உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பூரா, ஒரு பாம்பு, ஒரு பூச்சி, ஏதாவது ஒண்ணு நம்மள ரொம்ப தீண்டுற மாதிரி வரக்கூடியது சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அல்லாஹு தஆலா ஃபஜ்ர் தொழுதவங்களுக்கு அதுல இருந்து பாதுகாப்பு கொடுக்குறான். நான் சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகிறார்களோ அவர்களுக்கு விஷஜந்துகள் தீண்டுவதில் இருந்தும், திடீர் விபத்தில் இருந்தும், திடீர் மரணங்களில் இருந்தும், திடீர் நோயில் இருந்தும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பு கொடுப்பதற்காக 2 மலக்குமார்களை நியமிக்கிறான் சரிங்களா. அதனால ஃபஜ்ர் தொழாம நம்ம என்ன செய்யக்கூடாது, இன்ஷா அல்லாஹ் போகவே கூடாது, ஸ்கூல் போக கூடாது. அதனால காலையில சுபுக கண்டிப்பா நீங்க தொழுதே ஆக வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஃபஜ்ர் எத்தனை ரக்காயத்துப்பா? அதாவது ஃபர்லு 2, முன் சுன்னத்தா பின் சுன்னத்தா? முன் சுன்னத் 2, மொத்தம் 4 ரக்காயத்து தானப்பா. நமக்கு என்ன அல்லாஹு தஆலா 10 ரக்காயத்தா தொழ சொல்லியிருக்கா. இதே நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, இஷாவுல தொழக்கூடிய 12 ரக்காயத்தை ஃபஜ்ர்ல நீங்க தொழுங்க நமக்கு வச்சிருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். வெறும் 2 ரக்காயத்து தான். அதுலயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை நீங்க பின்பற்றிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். பெரிய பெரிய சூறாக்கள் ஓதுறது வேற விஷயம், நாம் ஓதவும் மாட்டோம், அது வேற விஷயம். ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி என்ன சூரா ஓதுவாங்க தெரியுமா? சூரத்துல் காஃபிரூன் முதல் ரக்காயத்துல, 2வது ரக்காயத்துல குல் ஹுவல்லாஹு அஹத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுன சூரா. காலையில எழுந்த உடனே ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை நம்ம கண்டிப்பா என்ன செஞ்சிடணும், தொழுதுறணும். எந்த அளவுக்கு தொழுகணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சட்டம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது நம்ம ஃபிக்ஹ் சட்டம் படிச்சோமா, அதுல அதாவது கஸ்ரு தொழுகைன்ட்டு ஒரு தொழுகை இருக்குது. கஸ்ரு தொழுகைனா 4 ரக்காயத் ஃபர்ல 2 ரக்காயத்தை என்ன செஞ்சுக்கிறலாம், தொழுதுக்கிறலாம். எப்ப தொழுகலாம்? பிரயாணத்துல, தூரமா நம்ம ஏதாவது பஸ்ல இது டிராவல் பண்றோம் இல்லையா, அந்த டைம்ல 4 ரக்காயத்தை 2 ரக்காயத்தா தொழுதுக்கிறலாம். ஆனா இந்த சுன்னத்து, முன் சுன்னத், நஃபில் இதெல்லாம் அந்த பிரயாண தொழுகையில தொழுக தேவையில்லை சரிங்களா. இது சாய்ஸ்ல வந்துரும். ஆனால் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை மட்டும் நல்லா கவனிக்கீங்களா, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை மட்டும் நாம பஸ்ல டிராவல் பண்ணினாலும், கஸ்ர் தொழுகையா நம்ம தொழுதாலும் முன் சுன்னத்தை பிரயாண தொழுகையில தொழுதே ஆகணும். அதாவது பிரயாண தொழுகைன்னா என்ன அர்த்தம், டிராவல் பண்ணும் பொழுது பயணிகள் தொழுதே ஆக வேண்டும். ஆனா லுகருக்கு முன் சுன்னத் பின் சுன்னத் தொழுக தேவையில்லை, மகரிபுக்கு அப்படிதான், இஷாவுக்கு அப்படின்னா. ஆனா ஃபஜ்ருக்கு மட்டும் நம்ம என்ன செய்யணும், முன் சுன்னத் 2 ரக்காய் தொழுகணும். ஏன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நல்ல கவனிங்க, ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காயத் என்பது இந்த உலகத்தை விடவும் உலகத்தில் உள்ள பொருட்களை விடவும் சிறந்தது. சுப்ஹானல்லாஹ், பறந்து விரிந்த இந்த உலகத்தை விட வெறும் 2 ரக்காயத் எவ்வளவு நிமிஷம் ஆயிடும், ஒரு 3 நிமிஷத்துல நம்ம என்ன செஞ்சிடலாம், தொழுது முடிச்சிருவோம் இல்லையா.
அந்த அளவிற்கு சுருக்கமான தொழுகையா இருந்தாலும் நிரப்பமான நன்மை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான். அதனால முன் சுன்னத்தை விட்டுறக்கூடாது. ஃபஜ்ருடைய ஃபர்லான தொழுகையை நம்ம என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் நம்ம நியத்து வச்சுக்கிருவோமா? கண்டிப்பா வீட்டுல நம்ம அம்மாட்ட சொல்லிடணும். நம்ம அலாரம் வச்சிருச்சுன்னா நாமளே என்ன செஞ்சுக்கிறணும், அலாரம் அடிக்குது எழுந்துறணும் தொழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமா நாம எழுந்து, நம்ம வாப்பா உமா தூங்கிட்டு இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சிடணும், எழுப்பி விட்டுறணும். இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? எடுத்துக்கிறோமா இன்ஷா அல்லாஹ் அந்த நியத்தை? அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதாச்சு. தொழுத உடனே நம்ம என்ன செஞ்சிடலாம், தூங்கிடலாம். அப்படிதானே? தொழுதோடனே நம்ம தூங்கிடணுமா? ஃபஜ்ர் தொழுததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும், கொஞ்ச நேரம் அல்லாஹ்வை திக்ர் செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடத்துல புக்ரத வ அசீலா, என்ன அர்த்தம் தெரியுமா? காலையிலும் மாலையிலும் அவர்கள் திக்ர் செய்வார்கள். அதெல்லாம் என்ன அர்த்தம்? காலையில ஃபஜ்ர்லயும் சரி அசர்லயும் சரி காலை மாலை திக்ருக்கள்ட்டு தனியாவே நிறைய இருக்கு திக்ருக்கள். உங்களுக்கு தெரிஞ்ச திக்ருக்களை கொஞ்ச நேரம் அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யணும். நான் அடிக்கடி சொல்றேன் இல்லையா, குறைஞ்சது ஒரு நாளைக்கு எத்தனை முறை இஸ்திக்ஃபார் செய்யணும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் எத்தனை முறை சொல்லணும்? 100 முறை. எத்தனை முறை சொல்லணும்? 100 முறை. குறைஞ்சது 70ல இருந்து 100 முறை. ரசூல்லாவே சொல்லியிருக்கும் போது நமக்கு ஏன்பா சொல்லாம இருக்கணும்? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. ஆனா அல்லாஹு தஆலா நமக்கு பாவத்தை எழுதிக்கிட்டே இருக்கிறான். நாம பாவத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நாம இஸ்திக்ஃபார் சொல்றதுக்கான வாய்ப்புகளும் வர்றதில்லை. எல்லாம் பாதுகாக்கணும். அதனால ஃபஜ்ர் தொழுத பின்னாடி கொஞ்சம் கலக்கமா இருக்கும், கொஞ்சம் சோர்வா இருக்கும். ஏன்னா நீங்க ஸ்கூல்ல ஆடி ஓடி விளையாடுறீங்கல்ல, அந்த டயர்ட்னஸ் இருக்கும். ஆனா ரெகுலர் படுத்திக்கிட்டே இருந்தோம்னா, இப்ப மனிதனுடைய சைக்காலஜி என்ன தெரியுமா? ஒரு விஷயத்த ஒரு செயலை 40 நாள் தொடர்ந்து செஞ்சோம்னா 41வது நாள் நமக்கு தானாவே என்ன செஞ்சிரும், அந்த செயல் வந்துடும். புரியுதுங்களா? 40 நாள் நீங்க முடிஞ்ச அளவு அலாரம் வச்சோ எப்படியோ அடிச்சு பிடிச்சு முந்தி எழுந்து நம்ம தொழுதுட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், யாரும் நம்மள எழுப்பி விட தேவையில்லை, அலாரம் வைக்க தேவையில்லை. 41வது நாள் கண்டிப்பா நமக்கு என்ன செஞ்சிடும், முழிப்பு வந்துடும். ஆனா இந்த 40 நாள் என்ன செய்யணும், நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அதனால ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னாடி கொஞ்ச நேரம் திக்ர் செய்யணும். கொஞ்ச நேரம் ஒரு பக்கம் இல்ல 3 ஆயத் உங்களுக்கு குறைஞ்சது கொஞ்சமா நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம், அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அப்படியே இது பண்ணிக்கிறலாம். ஒரு 3 ஆயத்து குறைஞ்சது குர்ஆன்ல அதை எடுத்து, அல்லாஹ்வுடைய வார்த்தைப்பா. ஒரு சுபுஹ் காலை ஆரம்பிக்கும் பொழுது என்னென்னத்தையோ நம்ம படிக்கிறோம்ல, ஸ்கூல்ல நீங்க டெஸ்ட் வச்சுட்டாங்கன்னா ஃபஜ்ருக்கு எழுந்து தொழுது குர்ஆன்லாம் ஓதுறது கிடையாது. அப்படியே எடுத்து என்ன செஞ்சிரு, புக்ல உட்காந்துடுறீங்கல்ல, அதெல்லாம் மனிதர்கள் எழுதின புக்ஸ், அதெல்லாம் அழியக்கூடியது. அந்த கல்வி இந்த உலகத்தோட முடிஞ்சு போயிரும். ஆனால் அல்லாஹ் கொடுத்த புத்தகம், அல்லாஹ் கொடுத்த அந்த கிதாபை காலையில எந்த கிதாபை எடுக்கிறோமோ இல்லையோ, அல்லாஹுடைய கிதாபை எடுத்து உட்கார்ந்து நல்ல ஸ்பீடா ஓதுறவங்க ஒரு ஐன், உங்களால முடிஞ்சது இல்ல சூரா யாசீன் எதையாவது நம்ம என்ன செஞ்சிடணும் இன்ஷா அல்லாஹ் ஓதிரணும். இல்லது குறைஞ்சது எத்தனை ஆயத்து, 3 ஆயத்துனாலும் திக்கி ஓதுற பிள்ளைங்க எனக்கு சரியா ஓத வரல அப்படின்னு சொல்றவங்க 3 ஆயத்துனாலும் அவுது பிஸ்மி சொல்லி இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செஞ்சிடணும், ஓதிரணும். அதுக்குள்ளேயும் கொஞ்சம் டைம் வந்துடும். அது வரைக்கும் நீங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க, யோகா சொல்லி கொடுத்துருப்பாங்க, எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்லி கொடுக்காங்க தெரியுமா? அத உங்களுடைய பிரெயின் நல்ல மெமரியா ஆகுறதுக்கு, நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கறதுக்கு, நல்ல படிக்கிறதெல்லாம் மனசுல நிக்கிறதுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுடைய சுறுசுறுப்புக்காக அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம், எடுத்துக்கிறலாம். அப்படி எல்லாம் செஞ்சிட்டோம்னா 7 மணி ஆயிடும். 7 மணி ஆயிடும். ஆனதுக்கு அப்புறம் நாம என்ன செய்யலாம், குளிக்காம ஸ்கூலுக்கு போயிடலாம். என்ன செய்யணும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் குளிச்சிடணும் நிறைய. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பிள்ளைங்க அப்படி இல்ல சொல்றேன். அதாவது சில பிள்ளைங்க சோம்பேறியா இருக்கும். அப்படியே காக்கா குளியல், அப்படியே தண்ணியை தொட்டு அப்படியே தொளிச்சு விட்டுட்டு, இல்லைன்னா மூஞ்சியை மட்டும், அது நம்ம பொம்பளை பிள்ளைங்க சொல்லவே தேவையில்லை, முகத்தை மட்டும் 7 தடவை சோப் போட்டு கழுவி அப்படியே குளிச்சது மாதிரி என்ன செஞ்சிடுறது, வந்துடுறது. அப்படிலாம் செய்யக்கூடாது. சுத்தம்ங்கிறது இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு சுத்தத்தை பத்தி உங்களுக்கு நிறைய சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். எப்படி நம்ம பாத்ரூம் போகணும், எப்படி அதை கழுவணும், எப்படி நம்ம உடைகளை எப்படி சுத்தமா வச்சுக்கிறோம், நம்மளுடைய உடல்களை எப்படி சுத்தமா வச்சுக்கிறோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் தனியா ஒரு நாளைக்கு பேசுவோம். அப்ப 7 மணி ஆனதுக்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் குளிச்சு நீட்டா நம்ம யூனிஃபார்ம் அணிஞ்சு எல்லாமே நம்ம பேக் பண்ணி, நம்மளுடைய சப்ஜெக்டுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி, அம்மாட்ட லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டு கிளம்பிடணுமா? அதுக்கப்புறம் ஒரு அமல் இருக்குது இன்ஷா அல்லாஹ். நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, பிரயாண நஃபில் 2 ரக்காத் தொழுகணும் இன்ஷா அல்லாஹ். இது நஃபிலான வணக்கம் தான், உங்களை நான் கட்டாயப்படுத்தவே கிடையாது. உங்களுடைய
எதிர்காலத்துக்கு உங்களுடைய அந்த ஸ்கூல் லைஃப் ரொம்ப நல்ல முறையில அமைவதற்கு, உங்களுடைய கல்வி நீங்க நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு அது கண்டிப்பா உதவும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? பிரயாண நஃபில் 2 ரக்காயத்து தொழுதுறணும். லுஹா நஃபில் 2 ரக்காயத் 4 ரக்காயத் குறைஞ்சது ஒரு 2 ரக்காயத் கூட நீங்க என்ன செஞ்சுக்கிறலாம், தொழுது கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கிறலாம். உங்களுக்கே அதுக்கப்புறம் ஆர்வத்தை அல்லாஹ் கண்டிப்பா கொடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ். அதனால பிரயாண நஃபில், லுஹா நஃபில் 4 ரக்காயத்து தொழுததுக்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ஆயத்தமாயிரலாம். போகும்பொழுதே என்ன செஞ்சிடலாம், அப்படியே கடகடன்ட்டு அப்படியே கிளம்பி போயிடக்கூடாது. அம்மாவிடத்துல, நம்மளுடைய பேரண்ட்ஸ் வீட்டுல இருக்கவங்க இடத்துல கண்டிப்பா தினமும் இந்த வார்த்தையை சொல்லிட்டு போங்க இன்ஷா அல்லாஹ். அம்மா துஆ செய்யுங்கம்மா. என்ன சொல்லணும்? துஆ செய்யுங்க. எத்தனை பேர் நம்ம சொல்றோம்? சொன்னது கிடையாதுல்ல. இன்ஷா அல்லாஹ் இந்த இதை கண்டிப்பா நீங்க சொல்லியே ஆகணும்மா. துஆ செய்யுங்கம்மா, போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லி அம்மாட்ட அத்தாட்ட யார் இருக்கிறாங்களோ. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நாம என்ன செய்யணும்? முதல்ல பிரயாண நஃபில் தொழுதுக்கிறணும். அதுக்கு பின்னாடி லுஹா நஃபில் தொழுகணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய பேரண்ட்ஸ்ல என்ன சொல்லிட்டு போகணும்? துஆ செய்யுங்கம்மா அப்படின்ட்டு கண்டிப்பா துஆ சொல்லி இந்த மாதிரி கேட்டுட்டு தான் நம்ம என்ன செய்யணும், போகணும் இன்ஷா அல்லாஹ். ஏன் அப்படின்னா பேரண்ட்ஸோட துஆ ரொம்ப முக்கியம். கண்டிப்பா நீங்க இதை சொல்லிட்டு போங்களேன். உங்களுடைய தாய் தந்தை கண்டிப்பா உங்களுக்காக துஆ செய்வாங்க. இது எப்படி துஆ செய்வாங்க தெரியுமா? நாம அந்த பேரண்ட்ஸுக்கு நம்ம பெரியவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துருக்கோம். உங்க பிள்ளைய வழி அனுப்பும் பொழுது ஃபி அமானில்லா சொல்லி, தவக்கல்து அலல்லா சொல்லி, அல்லாஹு ஹைருன் ஹாஃபிலோ வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன் அப்படின்ட்டு துஆ செஞ்சுட்டு நீங்க அனுப்புங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால இன்ஷா அல்லாஹ் பேரண்ட்ஸ்ட்டு நம்ம துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லி சலாம் சொல்லிட்டு தான் போகணும். அல்ஹம்துலில்லாஹ் காலை ஃபஜ்ர்ல இருந்து எழுந்து பிரயாண ஃபுல் தொழுது, லுஹா தொழுது, நம்ம எல்லாம் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. கிளம்பி நம்ம ஸ்கூலுக்கு போய் என்ன செஞ்சுட்டோம்? உட்கார்ந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ்னு உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சில நசீஹத், அதுல என்னென்ன நீங்க கவனிக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட், டீச்சர்ஸ்களுக்கு மரியாதை கொடுக்கணும், கண்ணியம் கொடுக்கணும். டீச்சர்ஸ்களுக்கு மரியாதையும் கண்ணியமும் கண்டிப்பா கொடுக்கணும். உங்களுக்கு அடிக்கடி நான் அதை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இல்லப்பா அதை விளையாட்டா எடுத்துக்கிறாதீங்கப்பா. அதாவது நம்ம சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல, கட் பண்ணு சரிங்களா? அதனால டீச்சர்ஸ்க்கு முதல்ல கண்ணியம் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அவங்கள கிண்டல் பண்றது, அவங்கள நக்கல் பண்றது, அவங்களுடைய மனசு நோகடிக்கிற மாதிரி செய்யறது, இதெல்லாம் கூடவே கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு உஸ்தாதா இருக்கிறாங்க. அதாவது நாம ஏதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிண்டல் பண்ணுவோமா? கிடையாது இல்லப்பா. ஏன் அப்படின்னா நம்மளுடைய வழிகாட்டி யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம ஸ்கூல்ல நமக்கான வழிகாட்டி யாரு? உங்களுக்கான டீச்சர்ஸ், சார்மார்க, பிரின்சிபல், இவங்க எல்லாத்துட்டையுமே நல்ல முறையில கண்ணியம் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதனால அதை முதல்ல நீங்க கவனத்துல எடுத்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். டீச்சர்ஸ்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும். அவங்களுடைய துஆ, அதாவது அவங்க வந்து முஸ்லீமா இருந்தாலும் சரி, காஃபிரா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல இது சொல்லுவாங்க, நல்ல வருவ அப்படின்னு அவங்களுடைய வார்த்தை நமக்கு வாங்கிட்டோம்னு நினைச்சுக்கோங்க, ரொம்ப சந்தோஷம்ப்பா. உண்மைக்கு அது ஒரு பிளஸ்ஸா தான் நம்ம எடுத்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதனால அதை விளையாட்டா எடுத்துக்கிறாதீங்க, கண்ணியம் கொடுக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பின்னாடி நண்பர்கள் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டுக்கு நம்ம இப்பதான் வர்றோம். நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது கவனமா தேர்ந்தெடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க இல்லையா? இங்க கவனி. எங்கடா பாத்துட்டு இருக்கீங்க? சரி, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது சிறந்த நண்பர்களை முதல்ல தேர்ந்தெடுக்க பழகிக்கோங்கப்பா. அது நம்ம மாற்று மத நண்பர்களா இருந்தாலும் சரி, நம்ம முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸுங்களா இருந்தாலும் சரி, தேர்ந்தெடுப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, உங்களுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். என்ன அர்த்தம்? நம்ம நண்பன் எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறானோ அதைத்தான் நம்ம என்ன செய்வோம், எடுத்துக்கிருவோமா. ஏன்னா மனிதனுடைய அந்த இயற்கை குணமே அதுதான். யாரு எதை பத்தி நம்ம சொல்றாங்க, எதை பத்தி நம்மளை வந்து ரொம்ப அப்படியே இது பண்ணி வைக்கிறாங்களோ அதைத்தான் நம்ம என்ன செஞ்சுக்கிருவோம், எடுத்துக்கிறோம். அதனால இன்ஷா அல்லாஹ் நண்பனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், முன்ன ஒரு டைம் நண்பர்களுக்கு உதாரணமான சில ஹதீஸ்கள் எழுதி போட்டோம். அதாவது நல்ல நண்பனுக்கு உதாரணம் கஸ்தூரி, அதாவது அத்தர் விற்கக்கூடிய கடைக்காரனை போல. தீய நண்பன், கெட்ட நண்பனுக்கு உதாரணம் இரும்பு பற்றலை வேலை செய்யக்கூடிய அந்த கொல்லனை போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதாரணம் படிச்சோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, இப்ப உதாரணமா அவங்க எப்படி எதுக்காக சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நம்ம நல்ல நண்பனை தேர்ந்தெடுத்தோம், நல்ல குணங்கள் கொண்ட, நல்ல பழக்க வழக்கங்கள் கொண்ட நண்பனை தேர்ந்தெடுத்தோமேயானால் அவனுடைய நற்குணங்கள் நம்மளை வந்து சேர்ந்துரும்.
ஒரு தொழுகையாளியா, இல்ல ஒரு மதரசாவுக்கு போகக்கூடிய ஒரு நண்பனா, இல்ல நம்ம ஏதாவது தப்பு செஞ்சா நம்மளை கண்டிக்கக்கூடிய நண்பனா, இப்படியெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்தோமே ஆனால் அது மனம் கவலக்கூடிய அக்தர் விற்கக்கூடிய கடைக்காரனை போன்று. எதனால அப்படின்னா, இப்ப நம்ம அக்தர் கடைக்குள்ள போறோம்னு நினைச்சுக்கோ, ஒரு சென்ட் ஃபேக்டரிக்குள்ளேயோ ஒரு சென்ட் கடைக்குள்ளேயே நம்ம போறோம்னு நினைச்சுக்கோயே, சென்ட் நம்ம எடுத்து அடிக்க தேவையில்லை, அக்தர் நம்ம உடம்புல பூச தேவையில்லை. கடைக்குள்ள போயிட்டு வந்தாலே நம்மளுடைய உடம்புல நம்முடைய ஆடைகள்ல அந்த ஸ்மெல், அந்த மனம் ஒட்டிக்கும். அது புரியுதுங்களா உங்களுக்கு? அதே போலதான் நல்ல நண்பனும் அப்படிதான். அதே இது கெட்ட நண்பனை எடுத்துக்கிறோமே, கெட்ட செயல் சொல்லி கொடுக்குறான், நம்ம கெட்ட செயல் நம்ம நம்ம செஞ்சாலும் நம்மளை தடுக்கிறதே கிடையாது. ஏ சூப்பர்டா, செம்மையா இருக்குடா, அப்படிதானே, அந்த மாதிரி தானே முடி வச்சுக்கோடா, இப்படி இருக்கணும்டா, இந்த மாதிரி ட்ரெஸ் போடு, ஏய் அதுட்டு போல அவட்டுல அப்படி பேசாத அப்படின்னு என்னென்னதான் நம்ம கெட்ட பழக்கத்தை ஆதரவு வைக்க, அதாவது ரொம்ப அப்படியே உற்சாகப்படுத்திக்கிட்டும் கெட்ட பழக்கத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறானோ அந்த நண்பனுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, இரும்பு பற்றக்குள்ள நம்ம போறோம்னு நினைச்சுக்கோ. ஏன் இரும்பு பற்றக்குள்ள என்ன நடக்கும் தெரியுமா? நெருப்ப உருக்கி இரும்ப என்ன செய்வாங்க, அடி அடின்னு அடிச்சு அந்த கங்கெல்லாம் பறக்கும். சில அந்த நெருப்புல அந்த வேலை செய்யக்கூடிய கொல்லன் எப்படி இருப்பான் தெரியுமா? அப்படியே அங்கங்க கறி பூசி கருகி கொஞ்சம் நெருப்பு பட்டு நம்ம அப்படியே என்ன அத்தர் மனத்தோடையா இருப்பான், அங்கனக்குள்ள வேர்வை நாற்றம் பிடிச்சுதானே இருப்பான். அதே போலதான் கெட்ட நண்பனுடைய சகவாசம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய குணங்களும் கெட்டு போயிடும். ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நல்ல பேர் எடுக்க ரொம்ப நாள் ஆகுமா, கெட்ட பேர் எடுக்க ஒரு செகண்ட், ஒரு செயல் முடிஞ்சு போயிடும். அதனால இன்ஷா அல்லாஹ் நல்ல பிள்ளைகளா இருக்கிறதுக்கு நல்ல நண்பனை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஒரு சில பசங்கள்லாம் எப்படின்னா அப்படியே டீச்சர்ஸை கிண்டல் பண்றது, அதை நம்ம அப்படியே என்ன செய்யறதுன்னா, இப்படி சொல்லாதடான்னு சொல்ல மாட்டோம். எப்படி செய்யறதுன்னா, ஏய் சூப்பர்ரா என்னடா அப்படின்ட்டு என்ன செஞ்சிடறது, சிரிக்கிறது. அப்படிலாம் செய்யவே கூடாது. இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்கள் எல்லாம் மனதுல ஏத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போகும் பொழுது நல்ல நியத்தோடு நல்ல அமல்களோடு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஸ்கூலுடைய வாழ்க்கையை நீங்க தொடங்குங்க. அல்லாஹு தாலா உங்களுடைய கல்வி பயணத்தை சிறப்பானதாகவும் சீரானதாகவும் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாகவும் இன்ஷா அல்லாஹ் ஆக்கி கொடுத்து நல்ல ஒரு வெற்றியை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா கொடுப்போம். சரிங்களா? இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்ம கேட்டிருக்கோம். நாளைக்கு சுபுகு தொழுகாம தூங்கிடுவோமா? இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நம்ம என்ன செஞ்சிடணும், தொழுகிறோம். சுபுகு தொழுகணும், பிரயாண நஃபில் தொழுகணும், முஹா தொழுகணும், பேரண்ட்ஸ்ட துவா செய்யணும், ஆசிரியர்களுக்கு கண்ணியம் கொடுக்கணும், நல்ல நண்பனை தேர்ந்தெடுக்கணும். கல்வியிலேயே நிறைய முயற்சி செய்யுங்க, நல்லா படிங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் அல்லாஹு தாலா அறிவை கொடுத்திருக்கான், ஞாபக சக்தியை கொடுத்திருக்கான், கண் ஒளிவை கொடுத்திருக்கான். இந்த உறுப்புகளையும் இந்த அமானிதங்களை வைத்து நல்லா படிச்சு வாழ்க்கையில இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், முன்னேறணும். நம்மளுடைய சமுதாயம் இஸ்லாமிய பிள்ளைகளா ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்க அவ்வளவுதான் திருமணம் முடிச்சு கொடுக்கப்படுவாங்க, வேற எந்த வேலைக்கும் லாய்க் கிடையாது, அவங்கள்ட்ட லா படிக்கிற அளவுக்கு எல்லாம் அறிவு கிடையாது, டாக்டர்ஸ் எல்லாம் முஸ்லீம்ல அதிகமா டாக்டர்ஸ் கிடையாது. இதெல்லாம் நம்ம பல வருஷமா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அப்படிதானப்பா? எல்லாருமே முயற்சி செய்யுங்க. மார்க்க கல்வியும் வேணும், அதோடு இந்த உலக கல்வியிலையும் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கணும். டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி லாயர்ஸ், எதெல்லாம் நம்ம ஹலாலான தொழிலா ஹலாலான இதுவா இருக்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம இன்ஷா அல்லாஹ் அதுல முன்னோடியா இருக்கக்கூடியவர்களா இருக்கணும். நல்லா படிக்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு எல்லாருக்குமே கல்வி ஞானத்தை கொடுத்து ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, பெற்றோர்களுடைய துவாவையும் அவர்களுடைய அல்லாஹுடைய பொருத்தத்தையும் பெற்ற பிள்ளைகளாக வல்ல ரஹ்மான் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.